இன்னைக்கு வெள்ளிக்கிழமைங்க. சின்னதா ஒரு அறுவடை வீடியோ பார்த்துடலாமா? இந்த காராமணி செடியிலேருந்து தான் நம்ம காராமணி அறுவடை பண்ண போறோம். அது எங்கே நிக்குதுன்னு சொல்ல தெரியல. எங்கெல்லாமோ முளைச்சிருக்குதுங்க. இந்த மழையில அப்படியே படர்ந்து போய் ரோஸில் படர்ந்து போய் இருக்குது. அங்கே இங்கேயுமா கொடி கட்டி தான் விட்டு படர்ந்து பறிப்போம் நம்ம பார்த்துருக்கோம். இது அப்படி இல்லைங்க. எல்லா தரையிலேயே எல்லா செடி மேலேயும் படர்ந்து போய் காய்ச்சிக்கிட்டு இருக்குதுங்க. சரி, இன்னைக்கு பறித்து பார்க்கலாம் எவ்வளோ கிடைக்குதுன்னு சொல்லிட்டு தான் தேடி தேடி நான் பறிச்சிட்டு இருக்கேன். ஆனால் இந்த அளவுக்கு கிடைக்கும்னு நான் நினைக்கல. நல்ல நீளமாக நிற்குது. எல்லாம் தேடி பிடிச்சி எடுக்க வேண்டியதாக இருக்குதுங்க. எல்லா செடி மேலேயும் நிறைய களைச்செடிங்க. இப்போ மழை பெஞ்சு முடிஞ்சிருச்சு பார்த்தீங்களா? நிறைய களைச்செடிங்க. அதுக்கு இடையில இந்த செடிங்களும் வளர்ந்து போய் காய் நிறைய விட்டுருக்குது. பார்க்காம விட்டு நிறைய விதையும் ஆயிடுச்சுங்க. சரி, இன்னைக்கு நமக்கு கொஞ்சம் பறித்து எடுத்து பார்ப்போம். ஒரு பொரியலுக்கோ எதுக்காவது ஒரு விழுக்கு பரட்டுறதுக்கு யூஸ் பண்ணால் கூட பரவாயில்லைன்னு சொல்லிட்டு தேடி எடுத்தேன். ஆனால் நான் நினச்சதை விட எனக்கு நிறைய தான் இன்றைக்கி கிடச்சிச்சு. பாருங்களேன், எல்லா செடிகளும் எப்படி வளர்ந்து நிற்குதுன்னு, எந்த செடி எங்கே நிற்குதுன்னு. நிறைய ரோஸும் பூத்து நிற்குது, கலர் செடிங்க. இதுக்கு இடையில இருக்கிற களை செடிங்களெல்லாம் இனி ஒரு நாள்லாம் பிடுங்க முடியாதுங்க. கிட்டத்தட்ட ஒரு 3-4 நாள் கொஞ்சம் கொஞ்சமாக பிடுங்கினா களை செடிங்களெல்லாம் பிடுங்கி எடுக்கணும். பாருங்க, இந்த அளவுக்கு கிடச்சிருக்கு. சந்தோஷமா இருக்குது பார்க்கக்கூடிய டைமு. நம்ம மாடி தோட்டத்தில் விதை போடாமல் அவங்களாயிட்டே வளர்ந்து இன்னான்னு சொல்லிட்டு நமக்கு கொடுக்குற அது ஒரு பரிசு மாதிரி ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க. நிஜமாக பார்த்தீங்கன்னா தெரியும், எங்கெல்லாமோ நிற்குது. அது விருப்பப்படி பக்கத்து வீட்டில் போய் இருக்குது. எட்டி எட்டி பறிக்க வேண்டியதாக இருக்குது. சரி, முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கக்கூடிய டைமாக இருக்கும். அந்த சைடு 2 நிற்கும், இந்த சைடு 2 நிற்கும். எப்படியோ தேடி பிடிச்சி இந்த அளவுக்கு எடுத்துட்டேங்க. இன்றைக்கி காராமணி நல்ல நிறமாக நல்லா பளிச்சுன்னு எனக்கு இன்றைக்கி ஒரு தட்டில் ஒரு கொஞ்சம் அளவுக்கு கிடச்சிச்சு. எங்கள் வீட்டுக்கு தேவையானது கிடச்சிச்சு. நேற்றைக்கு ஒரு கமெண்டில் ஒருத்தங்க கேட்கவும் செஞ்சீங்க, செம்பருத்தி செடியில் இலையே தெரியல, எப்படி பூ பூத்து நிற்குது அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. இதுதாங்க அந்த எல்லோ கலர் செம்பருத்தி. பாருங்களேன், மொட்டு விட்டுருக்குது. இப்போ தெரியுதுங்களா? இலையெல்லாம் சின்ன சின்ன இலையாக இருக்குது. இது நேற்றைக்கு பூத்த பூ இன்றைக்கி வாடி நிற்குது. அதான் உங்ககிட்ட காமிச்சேன் தெளிவாக. கொஞ்சம் தெளிவாக தெரிஞ்சால் உங்களுக்கு புரியும்ல, அதனால தான். நேற்று கமெண்டில் கேட்ட ஃப்ரெண்டுக்கான விளக்கம் இது. பார்த்தீங்களா? சின்ன செடி தாங்க. அதில் நிறைய அடிக்கடி பூ பூக்கும். அதுதான் நான் காமிக்கிறது. அந்த பூ அழகாக இருக்கும் ரொம்ப. ஒரே ஒரு கத்திரிக்காய் காய்ச்சிருந்துச்சு. அதையும் இந்த காராமணி கூட பறித்து எடுத்துக்கிட்டேன். விட்டால் அது முத்தி போயிடும். அதே மாதிரி கோவக்காய் 1-2 மேலே காய்ச்சி நிற்குதுங்க. இதையும் பறிக்காமல் விட்டால் பழம் ஆயிரும். சரி, அதையும் பறிச்சிக்கலான்னு சொல்லிட்டு தான் பறிச்சிக்கிட்டு இருக்கேன். எல்லா செடிங்களும் காடு மாதிரி வளர்ந்துருச்சுங்க மழைக்கு. தெரியுங்களா? அந்த சைடு போய் வளர்ந்து நிற்குது. இதை ஏறி தான் பறிக்கணும். சரி, ஏறி பறிச்சுக்கிறேன். எவ்வளோ கிடைக்குதுன்னு தெரியல. 1-2 இருந்தால் கூட பரவாயில்ல. ஆனால் கிடச்சது இவ்வளோதாங்க கிடச்சிச்சு. பரவாயில்ல, போதும். எது கூடயாவது போட்டு சாம்பார் கூடையானாலும் கட் பண்ணி போட்டு நமக்கு பண்ணிக்கலாம். இன்றைக்கான அறுவடை சேப்பு காராமணி, அதே மாதிரி கோவக்காய், ஒரே ஒரு கத்திரிக்காய், கொஞ்சம் பிச்சிப்பூ நின்றுச்சுங்க. டெய்லி மாடி தோட்டத்தில் எனக்கு ஒரு 1/4 முழம் பிச்சிப்பூ கிடைக்கும். அந்த பிச்சிப்பூ பறித்து எனக்கு தலையில் வச்சா அது அவ்வளோ ஒரு சந்தோஷம். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.